ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்கிற வேத வசனத்தின்படி அடைக்கலமாக கர்த்தரை, எங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், நம்மோடு நேரத்தை செலவிடும்படியாய், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்காக உண்டாக்கப்பட்ட நாள், எங்களுக்காக கர்த்தர் கொடுத்த நாளை அதை மனுமகிழ்ச்சியின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் நாங்கள் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராயிருந்து எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் அங்கீகரியும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. சகல துதிகன மகிமையால் நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆராதனையை துவக்குகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். இந்த நாளிலே ஓய்வு நாள், மனமகிழ்ச்சியான நாள், கர்த்தர் உருவாக்கின அந்த நாளிலே தேவனை துதிப்பது நம்முடைய கடமை. நாம் தேவனை ஆராதித்து போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்கலாம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே
நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற சட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவுமின்றி, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவுமின்றி இன்று கொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் துதிப்போம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் கடைசியாக இயேசு இப்படியாய் சொல்றாருன்னு, கடந்து போய் சகல ஜாதிகளையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்கி நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதன் நோக்கம், நான் சீசனா மாறி உட்காரணும். சும்மா ஏதோ சபையில் வந்து உட்கார்ந்தேன், 4 பாட்டு பாடினேன், ஆராதிச்சேன், விசுவாசியாகவே காலத்தை ஓட்டிட்டு போனேன்லாம் கிடையாது. ஏன்னா சீசனாக மாற்றுறது தான் அவருடைய நோக்கம். நான் சீசனாக மாறினா நான் 10 பேரை சீசனாக மாற்றுவேன். நான் விசுவாசியாகவே இருந்தேன் அப்படின்னா நானும் விசுவாசியாக தான் இருப்பேன், என் கூட இருக்கிறவனும் விசுவாசியாகவே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆண்டவர் அதை சொல்லலை. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்கி, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க, அவன் போய் 4 பேர்த்துக்கு 10 பேருக்கு சொல்லுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நம்மெல்லாம் சீசர்களாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னொரு பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. பாடலை சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடலாம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் மில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை.
அல்லேலூயா 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 உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே பரிசுத்த ஆவியார் நீர் என்னையும் நிறைத்திரே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை அல்லேலூயா 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 என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை அல்லேலூயா 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை அல்லேலூயா 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 இன்னொரு பாடலை கூட மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்திலே சொந்தமானார் இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடலாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாகினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வேன். சேர்ந்து உற்சாகமாய் சேர்ந்து பாடலாமா? அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் இன்று சொந்தமானார். சேர்ந்து உற்சாகமாய் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தில் இயேசு சொந்தமாயிருக்கிறாரு? இயேசு என் உள்ளத்தில் இருந்தால் என் கரங்கள் ஆட்டோமேட்டிக்காக தட்ட ஆரம்பிக்கும், என் வாய் ஆட்டோமேட்டிக்காக திறக்க ஆரம்பிக்கும், என் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு திறந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இயேசு என் உள்ளத்தில் இருக்காரா? அந்த கேள்வி அனுதினமும் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு பாடல்களை போட நாம் பாடி எழுந்தின்று நாம் தேவனை ஆராதிக்கலாம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுவாரோ? இல்லை இல்லை, அவர் ஒருபோதும் இல்லை. வெள்ளம் போல துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலும், என்னை நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலும் நான் உடைவதில்லை, நொறுங்குவதில்லை, என் இயேசு என்னோடு தான். இந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று முழு மனதோடு தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய், நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆராதனையில் தேவ ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும். ஆராதனையில் வான தேவ தூதர்கள் எல்லாரும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை நான் உணர வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் இடையில மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த ஆராதனை. என் பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கோ, சபையில் இருக்கிற ஆட்களுக்கோ, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கோ நடக்கிற காரியம் கிடையாது. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு உறவாடுதல் இது. இந்த ஆராதனையில் அவரோடு கூட நான் பேசணும், அவர் என்னோடு கூட பேசணும். அதை உணர்ந்தவர்களாய் நம்ம பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு,
வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு. கரங்களை தட்டி உண்மையாருடைய வாக்கு தத்தங்களை நினைத்து, அவர் உங்கள் வாழ்க்கையில செய்த வாக்கு தத்தங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில செய்த வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நினைத்து உண்மையாய் பாடுவோமா? வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் காரிருள்களால் என் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்த பாதைகள் என் வாழ்க்கையில இருந்தாலும், வெளிச்சங்கள் இல்லாத இருளடைந்த வாழ்க்கை என் பாதையில காணப்பட்டாலும், காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலும், நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில செய்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் வாழ்க்கையில வருடத்தின் தொடக்கத்திலே அவர் செய்த வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் என்னோடு கூட பேசுகிற வாக்கு தத்தங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர்
இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே நிந்தைகள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே உணர்ந்தவர்களாய் வெள்ளம் போல நிந்தைகளின் வாழ்க்கையில வந்தாலும், செங்கடலை போன்ற துன்பங்களின் வாழ்க்கையில நடந்தாலும், நான் நேசித்த மனிதர்கள் எல்லாம் சத்துருக்களாய் மாறி இன்றைக்கு என் முன்னாக நின்றாலும், நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை வெறுத்தாலும், என் இயேசு என்னோடு இருக்கிறான், உடைவதில்லை, நொறுங்குவதில்லை. இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்து வந்த பாதைகள் இருளான பாதைகள், இருளில் நடந்த பாதைகள், என் கண்கள் குருடாக நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. காரிருளை போன்ற பாதைகள்ல சூழ்ந்தாலும், அந்தகாரம் என் வாழ்க்கையில சூழ்ந்தாலும், தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலும், வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நாட்கள் நான் காத்திருக்கிறேன், நான் வேண்டிக் கொண்ட பதில்கள் இன்னும் வரவில்லை, நான் ஜெபித்த காரியங்களுக்கு இன்னும் பதில்கள் நடக்கல, நான் ஜெபித்த காரியங்களுக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கல, நான் காத்திருந்த நாட்கள் அநேகம், நான் துன்பப்பட்ட நாட்கள் அநேகம், தரிசனங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல, வாக்குதத்தை அவர் கொடுத்துட்டாரு, இன்னும் வாக்குதத்தங்கள் நிறைவேறல, உடன்படிக்கை என்னோடு கூட பண்ணினாரே, அந்த உடன்படிக்கை இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறலையே என்று யோசிச்சு கொண்டு சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? போராட்டத்தோடு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் நான் காத்திருக்கிறதுக்கான பலன் ஒரு நாள் என்னை வந்து சேரும், அது ஜீவ விருட்சத்தை போல, ஜீவ விருட்சத்தை போல என் வாழ்க்கையில நடைபெறும். காரிருளை போல் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிற தேவன். அவர் மௌனமா இருக்கிற தேவன் கிடையாது. அவர் கேட்கிறாரு, மர்ச்சிக்க கூடாதபடி என் கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை, நான் சொல்லியும் அதை செய்யாது இருப்பேனோ, நான் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றாது இருப்பேனோ? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில செய்த வாக்குதத்தங்கள் எத்தனை, வாக்குதத்தங்கள் எத்தனை, உடன்படிக்கைகள் எத்தனை முறை அவருடைய வார்த்தையினால உங்களை தேற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் ஒரு காரியங்களை சொல்கிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றி என்னை பின்பற்றி வருகிறவன் எப்படி இருப்பானா? தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் சகோதரனையாவது, தன் சகோதரிகளையாவது, தன் சொந்த ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அவர் சொல்லுகிறார். என் குடும்பம், என் பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், நான் நேசித்தவர்கள் எல்லாத்தையும் வெறுத்தா பத்தாது, என் ஜீவனையே நான் வெறுத்தாதான் என் இயேசுவை பின்தொடர்கிற சீசனாக நான் மாற முடியும். என் ஜீவனையே நான் வெறுக்கணும். எத்தனை நேரங்களில் நம்மளை நம்ம ரொம்ப நேசிப்போம்,
நம்மளை நம்ம ரொம்ப விட்டு கொடுக்கவே மாட்டோம், ரொம்ப நேசிப்போம். நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு கோபம் வரும். என்ன எப்படி நீ சொல்லலாம், என்ன எப்படி நீ தாழ்வா பேசலாம், என்ன எப்படி நீ அவமரியாதை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, தன் சொந்த ஜீவனையாவது வெறுக்கலைன்னா அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறதுக்கு தகுதியே கிடையாதுன்ட்டார் அவர். இயேசுவை பின்பற்ற சீசனாய் நான் வாழணும்னா என் சொந்த ஜீவனையை நான் வெறுக்கணும், என்னையே நான் வெறுக்கணும், என்னையே நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். என்னை அவமானப்படுத்தினாங்களாம் சரி, அசிங்கப்படுத்தினாங்களாம் சரி, என் நிந்தைகள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சரி, போராட்டங்களை சகிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் சரி, இயேசுவே அதைத்தாங்க பண்ணார். இயேசுவே அதைத்தான் பண்ணார். சிலுவையில் அவரை குட்டினார், தலையில் குட்டினார்கள், காரி மூஞ்சில் துப்பினார்கள். எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு தன்னையே வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து போய் நின்னார். அவரே வெறுத்து போய் நிற்கும் போது நம்மளுக்கு என்னங்க சுயமரியாதை? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சுயமரியாதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். சுயமரியாதை இழக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், தன் ஜீவனையே வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்ற அவனுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டத நோக்கம், தேவன் நம்மளை பிரித்தெடுத்தத நோக்கம், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டத நோக்கம், நம்மளை ரட்சிக்கப்பட்டு சபையின் நடுவில் நம்ம உட்கார வச்சத நோக்கம். அவரை பின்பற்றணுங்க. உலகத்தின் ஆசைகளை பின்பற்றதை விட்டுக்கிட்டு கொஞ்சம் அவரை பின்பற்றணும். அவருடைய சிந்தைகளை நோக்கி பார்க்கணும். அவருடைய விருப்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாலே என்னுடைய வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கு அநேக நேரங்களில் என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய ஆசைகள் என்ன, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், யார் எனக்காக போவா, யார் எனக்காக என்னுடைய சித்தங்களை யாரு செய்வா? நம்மளுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறதுக்கு நம்ம எவ்வளவு ஏங்குறோம், அந்த ஆசை நிறைவேறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எதை இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்கு ஒன்று வேணும்னா எந்த லெவலுக்கு வேணால் நான் போகிறதுக்கு நான் ஒரு சில நேரங்களில் ஆயத்தமாக இருக்கிறேன். அவருடைய ஆசையை நிறைவேற்ற யார் இருக்கா? ஆண்டவர் என்னதானே தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாரு, என்னதானே உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய சாயலாக நான் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் அவரை போல நான் வாழணும் அப்படின்னு தானே. காரிருள் போல பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், தரிசனங்கள் நிறைவேறிட எத்தனை நாட்கள் ஆனாலும் தாமதங்கள் ஆனாலும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. என் இயேசு ஜீவிக்கிற தேவன். அவர் என்னோடு இருப்பதினால் நான் உடைவதில்லை, அஞ்சுவதில்லை, கலங்குவதில்லை. கரங்களை தட்டி, நான் இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால எதற்குமே பயப்பட மாட்டேன். அவர் என் கூட இருப்பதனால என்னுடைய தேவைகளை குறித்து எனக்கு பயமே கிடையாது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமே கிடையாது, என்னுடைய ஆசைகளை குறித்து எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா என் தேவைகள் எல்லாம் அறிந்த தேவன் அவர் ஒருத்தர் இருக்காரு. நான் ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவன் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடியே நான் என்ன அவரிடத்துல கேட்க போறேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம். நீங்க காத்திருந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போராடி கொண்டிருந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாமதங்கள் ஆனாலும் கவலை இல்லைங்க, எனக்கு கவலையே இல்லை. எத்தனை காலங்கள் காத்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை.
வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னா செய்வாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாக்கு மாறாத தேவன், அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருக்க மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. மனுஷனை போல அவர் சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டார். என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்று சொல்லியிருந்தா நிச்சயமா அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில அவர் சொன்னா அவர் செய்யாம இருக்க மாட்டாரு. இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். நல்லா கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஜீவிக்கிற தேவன், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தகுதியுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவ சமூகத்தில் உங்கள் சரீரங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்கள் ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்துவீர்களா? உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துவீர்களா? அப்பா என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பா என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சொல்லுங்க அவரிடத்துல, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் இருதயத்தின் சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே, என் இருதயத்தின் சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நான் என்ன யோசிக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய கிருபையினால என் ஆவி ஆத்மா சரீரங்கள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே, உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே, உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஜீவிக்கிற தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் கலங்குவதில்லை ஆண்டவரே, கலங்க மாட்டேன் ஆண்டவரே. நான் அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, நான் அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. தைரியமாய் தேவனுக்காய் எழும்பி நிற்கக்கூடிய வைராக்கியமுள்ள சந்ததியாய், வைராக்கியமுள்ள சந்ததியாய் நான் எழும்பணும், வைராக்கியமுள்ள சந்ததியாய் எழும்பணும். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவா அக்கினி சூளைக்கு நடுவில் கொண்டு போய் நிப்பாட்டும் போது அவங்க அதை பார்த்து பயப்படவே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, அவர் தப்புவிக்காம போனாலும் சரி, அவர் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்பேன். அந்த விசுவாசம் எங்க போச்சு என்னுடைய வாழ்க்கையில? என்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கா, அந்த வைராக்கியம் இருக்கா என்னுடைய வாழ்க்கையில? என் தேவனை தப்புவிக்க அவர் போனாலும் பரவாயில்லப்பா, அவர் எனக்கு அற்புதம் செய்யாம போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில நன்மை செய்யாம போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நல்லா இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவுக்காய் நிற்கிறதுக்கு வைராக்கியம் உள்ள சந்ததியா இன்னைக்கு நான் மாறணும். வைராக்கியம் உள்ள சந்ததியாய், ஏதோ சாதாரண விசுவாசியா கிடையாது. சாதாரணமா காரியங்களை செய்யறதுக்கு தேவனை அழைக்கல, வைராக்கியம் உள்ள அசாத்தியமான காரியங்களை செய்ய தேவனை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்கள்ல தேவன் அந்த ஆவியை விதைக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆவியை உங்கள் இருதயங்களை ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்கள் குடும்பங்கள்ல பிரச்சனை, கணவனிடத்துல பிரச்சனை, பிள்ளைகளிடத்துல பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில தேவனை தேட முடியல. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், குடும்ப பிரச்சனையில தேவனை தேட முடியல, கணவன் கிட்ட பிரச்சனை, பிள்ளைகளிடத்துல பிரச்சனை, என் தேவனிடத்துல அன்பு, ஆதியில இருந்த அன்பு எங்க போச்சு என்னுடைய வாழ்க்கையில? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனிடத்துல எவ்வளவு அன்பா இருந்தேன், எப்படிலாம் தேவனை நேசிச்சேன், எப்படிலாம் தேவனிடத்துல காத்திருந்து ஜெபிச்சேன், எப்படிலாம் தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து வாசிச்சேன். ஆதி கொண்ட என் அன்பை எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு சொல்றதுக்கு? யோசிச்சு பாருங்களேன். ஆதியில இருந்த அன்பு எங்க? ஆவியானவரே, உண்மையாய் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறதுக்கு என்னோட இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என்னில புதுப்பிரும் ஆண்டவரே. நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரம் உம்மை விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட வந்தேனா?
இளையகுமாரன் எவ்வளவு தூரம் ஓடி போயிருந்தாலும், எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை முறை தகப்பனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் பரவாயில்ல, என்னை கட்டி அணைத்து சுத்திகரித்து முத்திரை மோதிரத்தை என் கையில மாற்றி சுத்தமான வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி ராஜாவினுடைய பிள்ளையாய் சிங்காசனத்தில் அவர் உட்கார வைக்க ஆயத்தமா இருக்கிறாரு. பிதாவினுடைய வலது பரிசத்துல அவர் உட்கார வைக்க ஆயத்தமா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருடைய வலது பரிசத்துல உட்கார பிள்ளையாய் மாறணும், பிள்ளையாய் மாறணும். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எல்லாமே. என் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நிந்தையானாலும் புகழ்ச்சியானாலும் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில. உம்மை விட்டா வேற யாருமே எனக்கு கிடையாது ஆண்டவரே. அந்த நிலைக்கு கொஞ்சம் வந்து பாருங்களேன். உம்மை விட்டா யாருமே இல்லை. தேவை வரும்போது மனுஷனை தேடுறதை நிப்பாட்டிட்டு உம்மை விட்டா யாருமே இல்லை ஆண்டவரே. எனக்கு நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்களை அர்ப்பணிங்க. உண்மை விட்டா யாருமே இல்லைன்னு சொல்லி பாருங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பாரு. உங்களுக்கு என்னென்னலாம் இது வேணுமோ அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. உங்கள் எதிர்காலத்தை ஐஸ்வர்யமான எதிர்காலமாக மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீரே எல்லாம் ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் நிந்தையானாலும் புகழ்ச்சியானாலும் நன்மையானாலும் தீவையானாலும் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. மனுஷனை நம்புவது விருதா. மனுஷனுடைய வார்த்தை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மண்ணு புத்திரன் அல்ல. நீரே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க பாப்போம். நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் உண்மையாய் உணர்ந்தவர்களாய் நீரே எல்லாம் நீரே எல்லாம் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ இயேசுவை நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன். உண்மையாய் சொல்லுங்க, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உண்மை நேசிக்கிறேன் அப்பா.
நன்மையோ தீமையோ செல்வமோ நேசிப்பேனே சுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நிந்தையோ புகழ்ச்சியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ பின்தொடர்வேன் ஆண்டவரே. ஆராதிப்பே 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 நான் ஆராதிக்கிறேன் அப்பா. ஆராதிப்பே 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 நேசிப்பே 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 இயேசுவை. நேசிப்பே 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 இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம். என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. யோபு இப்படியாய் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், ஆனாலும் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். என் வாழ்க்கையில சோதனை நேரிடும் போது அதை சகித்து கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை பொன்னாக விளங்க செய்யும் ஆண்டவரே. பொன்னாக என்னை விளங்க செய்யும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒளியாக மலை மேல் உள்ள பட்டணம் நான் மறைந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை பொன்னாக விளங்க செய்யும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டா வேற யாருமே என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டா நான் முக்கியத்துவம் படுத்தி வைக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. சகோதரனையாவது, தாயையாவது, தகப்பனையாவது, பிள்ளையாவது, குடும்பத்தையாவது, சொந்த ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருவதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது. சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வருவதற்கு என்னை தகுதியிலவனாக மாற்றுங்க ஆண்டவரே. தகுதியிலவனாக மாற்றுங்க ஆண்டவரே. அவை ஆத்மா சரீரங்களில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீன நேரங்களிலே தேவ பலன் பூரணமாய் வழங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தாலே இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால அளவில்லாமல் மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. தேவ ஆவியினால நடத்தப்படக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன்பாக சென்று எல்லா கோணலான வழிகளையும் செவைப்படுத்துங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. மாம்ச எண்ணங்கள் சாகட்டும் ஆண்டவரே. மாம்ச எண்ணத்தினால் அல்ல ஆண்டவரே. மாம்ச பலத்தினால் அல்ல ஆண்டவரே. தேவ ஆவியினால, தேவ பலத்தினால, உற்சாகத்தின் ஆவியினால பரிபூர்ணமாய் கடந்து செல்ல, திருப்தியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல தேவ ஆவியானவர் உம்முடைய பரிபூரண ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையினால நீர் தேற்றுங்க ஆண்டவரே. மீதியான வேலையிலும் நீர் பொறுப்படுத்த வழிநடத்துங்க. எங்களை நேசிக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.